கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர் கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா மகரத்துல. மகரம் அப்படின்றது காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். இங்க சேர்றாங்க. சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸும் உண்டு, மைனஸ் பிளஸ் சூப்பரா 99% இருக்கு அப்படின்னாலும் மைனஸ் 1% இருக்குதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது, எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 மகரத்துக்கு வரா, பிப்ரவரி 13 வரைக்கும் மகரத்துல இருக்கா. செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வரா, பிப்ரவரி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 23 வரைக்கும் மகரத்துல இருக்கான். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு பிப்ரவரி 6 வரைக்கும் இருக்கான். புதன் ஜனவரி 17 பிப்ரவரி 3 வரைக்கும் இருக்கான். ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க, ஒவ்வொரு நாள் போறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் 18 நாட்கள். 18 நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துக்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர் கிரக சேர்க்கை அப்படின்றது என்ன பாவம் அப்படின்னா மகரம். மகரம் உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல 4 கிரகங்கள், முக்கியமா ராஜ கிரகங்களும் சேர்க்க அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சூரிய பகவான். சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 10க்கு அதிபன், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்துல அப்படின்னும் போது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆல்ரெடி எங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதாங்க செய்யுது. ஏன்னா விருச்சிகம்னாலே செவ்வாய் தானே ராசி அதிபன். அப்ப ஆளுமை அப்படின்றது நேச்சுரலா இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு கல்லு மிச்சமா, இன்னும் பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரலாம். அந்த ஈகோ கிளாஷ் யார்கிட்ட வரலாம்? தம்பி தங்கச்சி கிட்ட வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல வரலாம். நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகப்படியான பேச்சு அப்படின்றது பேசலாம். கடுமையான பேச்சுவார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை கையாளலாம். அதனால மனக்கசப்பு, மனசஞ்சலம் அப்படின்றது வரலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டியதுல. தைரியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்றது, சக்சஸ் ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்றது, என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் டிஃபால்ட்டா அதுல சக்சஸ் அப்படின்றது வந்துடும். உங்க டெஸ்டினி என்னவோ அதை நீங்க அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன் இருக்காரு இல்லைங்களா, புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 8 மற்றும் 11க்கு அதிபன், அதாவது அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் போய் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது இந்த கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிறீங்க, ஈகோவை மட்டும் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனமான பேச்சு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் அதிகமாகும். அதனால நம்ம பாருங்க லைஃப்ல பல விஷயத்த சாதிக்க முடியும். ரிசர்ச் ஓரியன்டட்ல இப்ப ரிசர்ச்ல இருக்க பர்சனாலிட்டிஸா உங்களோட அந்த ரிசர்ச்ல இருக்க உங்களோட நாட்டம் அதிகரிக்கும். ரிசர்ச்ல நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி சக்சஸும் ஆகக்கூடிய காலகட்டம். இன்சூரன்ஸ், பேங்கிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எழுதுறவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்ல நம்ம பாத்தீங்கன்னா ட்ரேடிங், இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரது உண்டு. இதுக்கு மேல் அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல்ட்ல எல்லாம் எங்களுக்கு நாட்டம் இல்லைங்க அப்படின்னா நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்ட்ல இப்போ ஒரு தேடல், ஒரு நாட்டம், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட், இது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகரிக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. சரி, அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் பாவத்துல. சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 7 and 12, அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அயன சயன மோட்ச, அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப டிஃபால்ட்டா விருச்சிகத்துக்கு பாருங்க லவ் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? கண்டிப்பா லவ் வரும். ஆல்ரெடி லவ் இருக்குங்க, அது பிரேக்கப் ஆயிடுச்சு, புதுசா லவ் வரும். ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும். இல்லைங்க நாங்க அதெல்லாம் பிரேக்கப் ஆயிட்டதுனால நாங்க அமைதியாயிட்டோம், இப்ப திருமணத்துக்கு வரன்னு பாத்துட்டு இருக்கோம். நல்ல அழகான ஒரு பெண் அப்படின்றது அமையும். நல்ல ஒரு வசதியான ஒரு பையன், நல்ல குணத்தோட பையன் அப்படின்றது அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, இப்ப 2வது திருமணத்துக்கு வரன்னு பாத்துட்டு இருக்கோம். இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளைய கலத்திரம் ஒரு நல்ல நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி தம்பி தங்கச்சிக்கு நம்ம செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறது, தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்லது செஞ்சு அது மூலியமா சந்தோஷப்பட்டுக்கிறது, தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு மனசு சந்தோஷம், தம்பி தங்கச்சிக்கு ஒரு சுப செலவு அப்படின்றது பண்றது, இதெல்லாம் நடக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்ன லெவல்ல டூர் போறது, சின்ன சின்ன லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்ஜாய் பண்றது, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறது, ஒரு ஆன்மீக சுற்றுலா போறது, அக்கம் பக்கத்தோட ஒரு நல்ல இனிமையான உறவு முறையை மெயின்டைன் பண்றது, இது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்ல. கோவத்தை மட்டும் குறைச்சிக்கணும்.
அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்காரு. செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் உங்களுக்கு 1 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது உங்களோட ராசி அதிபனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபனா வர்றதுனால, விருச்சிகத்துக்கு மட்டும் டிஃபால்ட்டா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட எதிரிங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை எப்படி வந்து ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எப்படி உங்களை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க, எப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ராசியாதிபதி 6ஆம் பாவத்து அதிபதியா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து காயினை நவுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல இருக்கிறான் அப்படின் போது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் சக்சஸ் ஆயிடுவீங்க. இந்த பெரிய வந்து கப்பு மெடல் இதெல்லாம் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி போட்டி தேர்வுகள்ல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க, போட்டி தேர்வுகள் எழுதுறீங்க, 10 மார்க்ல போதுங்க, 2 மார்க்ல போதுங்க, எப்ப பாரு 1 மார்க்ல தாங்க போகுது அப்படின்னாலும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ எதிரிகள் எதிராளிகள் விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கோவத்தை மட்டும் கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும். பேச்சுல கவனம் அப்படின்றது வேணும். பேச்சு கவனப்படல, அதாவது பேச்சுல கவனத்தை செலுத்தல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நிறைய நல்லதோட கூட கொசுரா சின்ன சின்ன கெட்டதும் நடக்கும். பேச்சுல கவனத்தை செலுத்துறீங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நல்லது மட்டும் நடக்கும். இந்த கொசுரான சின்ன சின்ன கெட்டதுகள் கெட்ட விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். உடல் உளைச்சல் மன உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்ப ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்ல சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிக்கோங்க, மனசை ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு சிலருக்கு நரம்பு சுருக்குன்னு குத்துறது, நியூரஸ்தினியா அப்படிம்பாங்க, நியூரால்ஜியா அப்படிம்பாங்க, நரம்பு வந்து உலையறது, கால் பாதம் எல்லாம் எரியறது, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ஃபைன் ட்ரெமரு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு எக்ஸலண்டான நிறைய நல்ல விஷயங்கள் வர காத்திருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, இந்த சதுர்கிரக சேர்க்கை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த காலகட்டம் அந்த பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா, கல்யாணத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா? இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், இந்த காலகட்டம் செய்யலாமா? பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம், இந்த காலகட்டம் செய்யலாமா? பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம், அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு தீர்வு தேடுறோம், இந்த காலகட்டத்துல தீர்வு நடக்குமா? இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில், தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு. ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.